Find the sum of 9 plus 3 plus 1 up to infinity. ஸோ இது கண்டினியூஸாக ஒரு அடிஷன் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய ஒரு சீரீஸ். இதோட சம்மை வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதை பார்த்தாலே தெரியுது, ஒன்று இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருக்கணும், இல்லைனா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இருக்கணும். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 6, இதோட டிஃப்ரென்ஸ் 2. ஸோ டிஃப்ரென்ஸு சேமாக இல்லை, ஸோ ஜிபி கிடையாது. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஏபி கிடையாது. ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இருக்கணும் அப்படின்னா இதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 9ஐயும் 3ஐயும் எடுத்தோன்னா செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் 1/3. ஓகேவா? ஸோ அடுத்து 3ஐயும் 1ஐயும் எடுத்தோன்னா 1 டிவைட் பை 3. ஸோ 1/3. ஸோ இதுதான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜிபி. ஓகேவா? ஸோ ஆர் ஈக்குவல் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். ஸோ அப்படி பார்த்தோன்னா 3 divided by 9, 1 3s are 3, 3 3s are 9. So R equals 1/3. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? sum up to infinity. ஸோ இதில் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் வந்து R less than 1 இருந்தால் ஒரு ஃபார்முலா. ஸோ இங்கே R வந்து 1/3, இது 1 கம்மி. ஸோ அப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா A divided by 1/R. ஸோ A அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இங்கே A என்ன 9. 9 divided by 1 minus R 1/3. ஸோ எஸ் இந்த சம்முக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஆர் லெஸ் தென் 1 ஃபார்முலா. ஆர் லெஸ் தென் 1 ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ வந்து 9 போட்டாச்சு, 1 அப்படியே இருக்க போது மைனஸ் ஆர். ஆரோட வேல்யூ 1/3, அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ இது பண்ணலாமா? equals 9 divided by cross multiply பண்ணா 1 3s are 3. So 3 minus 1 divided by 2 equals 9 divided by 3 minus 1, 2 divided by 3. So 9 into, so இந்த term வந்து அப்படியே மேலே reciprocal ஆகிடும், into 3/2. 9 3s are 27. So 27 divided by 2 தான் ஆன்சர். ஸோ இந்த என்டையர் திங்கோட சம் வந்து என்ன அப்படின்னா 27 divided by 2 ஆப்ஷன் பி. ஸோ இங்கே இந்த சம்முக்கே முக்கியம் இந்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை கைஸ்.